ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 12க்கு மேலே கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன கிரகங்களால் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் இன்னும் கொஞ்ச நாளில் தையானது பிறக்க இருக்கு. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப தை பிறக்கும் போது சில பரிகாரங்களை நாம் செய்யணும். அதை நாம் செய்யறதுனால சூட்சமமாக நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியானது இந்த வருடத்துக்கே உண்டாகும். அதனால் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மீனம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ மீனம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி கிரகநிலை இந்த டைம் அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க அதை தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கரன், செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் சனி, ராகு, இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே என்ன கிடைக்குங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி, பலன்களை இப்போ பார்க்கலாமா? வாங்க. இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் பொது சேவையில் நாட்டம் உடையவர்கள். இந்த மாதம் 12லிருந்து கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இது மற்றவர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாக செய்யும். பகைகளில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். இதனால் கையிருப்பு உங்களுக்கு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் மொத்தமாக இனி நீங்கும். நீண்ட தூர பயணங்கள் செய்கிறதுனால லாபமானது உங்களுக்கு உண்டாகும். மனதில் ஒரு வகையான தைரியமானது பிறக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களுடைய வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாகவும் இருக்க போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று நிதானமாக நடக்கணும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் ஒரு பக்கம் கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபப்படாமல் நிதானமாக பேசி எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். அப்புறம் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவியாக அமையும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா விஸ்வரூப வெற்றி. அப்புறம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு தெளிவில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை.
உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும். நண்பர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது உங்கள் துறைக்கு நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு உண்டாகும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த காரிய வெற்றி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குது. அப்படி படித்தாதான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது பெற முடியும். ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. வாய்ப்புகள் வந்து குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் திறமையானது வெளிப்படும். மேலிடத்திலிருந்து பாராட்டு பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அதை பாருங்கள். அப்புறம் உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். வீண் அலைச்சல் ஏற்படும். சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் மனஸ்தாபம் உண்டாகும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அப்புறம் ரேவதியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மை தரும். நல்ல விஷயங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியோ. தம்பதிகளிடையே அன்பு மலரோ. வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேர்க்கணும். தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். மனப்பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்களுக்கு விலகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரமாக வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். இனி அதிர்ஷ்டக்கிழமை உங்களுக்கு திங்கள் செவ்வாய் வியாழன். சந்திராஷ்டம தினம் 13ஆம் தேதி. அதிர்ஷ்ட தினம் கிடையாது. உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தை மாதத்தில் இந்த பரிகாரங்களை செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்களுடைய திருவிழா நாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுப காரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. அந்த வகையில் சுப தினங்களான பொங்கல், அதனை தொடர்ந்து தினங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்களுமே சுப தினங்களாக கருதப்படுது. தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள நினைக்கக்கூடியவங்க இந்த 4 தினங்களில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மெயினாக இந்த தினங்களில் அன்னதானம், ஆடைதானம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்க இருக்கிறதாக அமைகிறது. வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் மற்றும் காணுப்பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரங்கள் செய்வதால் நன்மையான பலன்கள் நிச்சயம் உண்டாகும். தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே நன்மை பயக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாட்டுப்பொங்கல், காணுப்பொங்கல் தினங்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. இதனால் நமது உடலில் தங்கியிருக்கக்கூடிய சூட்சமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்பட உதவுகிறது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும். அப்படி செய்து இந்த தையை வரவேற்றிங்கன்னா இந்த தை உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதனால் இந்த தையை அந்த மாதிரி வரவேறுங்க.
ஸோ இதுதான் ஆன்மீக ரீதியான பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.